பேரிகேட் வெளியில போய் ஸ்டேஜ் சுத்தமா தெரியல பேரிகேட் வெளியில தாக்கி கொஞ்சம் அப்படியே பேரிகேட் வெளியில கொஞ்சம் சைடுல ப்ரோ அப்படியே கொஞ்சம் வெளியில போ மற்றும் அனைத்து விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். சொல்லுங்க. கன்சோல்ல என்னாச்சு? எடுத்துட்டு வந்துட்டான் வாங்க வாங்க. கைஸ் இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ளே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீஃப் கெஸ்ட் வந்துட்டு இருந்தாலும் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னப்பா அங்கே ஏதோ விளாண்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா மேட்ச்சு. ஐம் சாரி. எஸ் வெல்கம் பேக் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக். எஸ் சான்ஸ் ஃபார் அ கோலா பார்க்கலாம். வெளியில் அடிச்சிருக்காரு. அஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் கிளப் கூத்தாண்டூர் விசஸ் நகர்மன்ற தலைவர் பாத்திமா பஷீரக்கா அவர்களையும் அவுட் ஸ்பீக்கரில் வந்து கமெண்ட்ரி பண்ணலான்னு பார்த்தேன் கைஸ். நம்மளை கமெண்ட்ரி பண்ண சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீஃப் கெஸ்ட்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால நம்மளால் பண்ண முடியல. எஸ் வெல்கம் பேக் டு த லைவ். 735 people are watching guys. Thank you so much for watching this video. Keep like, keep share, keep support. லைவ் ஓடுதா இல்லையா? 755 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வேற. எஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த தருணத்தில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கரகோஷம் மூலம்
நீங்களும் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தீங்களா? அப்துல் மஹமூத், நானும் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எஸ் ஒன்ஸ் அகைன் எனக்கு தெரிஞ்சு இப்போ அமைதியாக இருக்குது. நம்ம கமெண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்ல தூக்கி இங்கே அடிச்சிருக்காருங்க. டி பாக்ஸ்குள்ளே போயிருக்கு. அண்ட் கோல் கீப்பர் கிட்ட நல்ல ஒரு ஸ்டாப்பு. நம்ம உண்டு நம்ம வேலை விட்டு யூடியூப்லேயே கமெண்ட்ரி பண்ணிட்டு போயிடுவோம். அவுட் ஸ்பீக்கர் வேணாம் நினைக்கிறேன். இது தப்பாக கமெண்ட்ரி பண்ணி உள்ள இல்லை வந்து அதுவும் பக்கத்துலேயே இருக்க இதெல்லாம் ஆகிட போகுது. என்ன கைஸ் சொல்கிறீங்க? நம்ம வந்து வெளியிலே கமெண்ட்ரி பண்ணலாமா? அஸ்லம் ஸ்போர்ட்ஸ் கிளப் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்காங்க. கொய்யா செவன்ஸ் ரொம்பவே டாமினேஷனாக ரொம்பவே தெரியுறாங்க. டாமினேஷனாக அப்படின்னா ரொம்ப நேரம் காலை வச்சுருக்காங்க. ஒரு கோலா! ஆஹா, இதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் டாமினேஷனாக தெரிகிற மாதிரி இருக்குன்ட்டு. எடுத்துகிட்டு போகிறாங்க வெளியில். அண்ட் கொய்யா செவன்ஸ் ஸோ நேராக அவங்க கோல் கீப்பர்கிட்டே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிருக்காங்க. டிஃபென்சிவாக இங்கே டிஃபென்சிவ் மோட் இங்கே எடுத்திருக்காங்க கொய்யா செவன்ஸ். அண்ட் அஸ்லம் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒரு சான்ஸ் எடுத்தாகணும். சான்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு கோல் இங்கே பிளேஸ் பண்ணி ஆகணும். ரசிகர்கள் பேரிகார்டை தள்ளாமல் நின்று ஆட்டத்தை ரசிக்கவும் தயவு செய்து. செவன் 28 பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங் கைஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் ரெண்டு டீமே ஓவர் இங்கே 0-0 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஹாஃபை. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் முடிவில் என்ன ரிசல்ட் வருதுங்கிறத பொறுத்து டெஃபினட்டாக அந்த மேட்சோட ரிசல்ட் இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபே 0-0 அப்படின்னு இருந்ததுன்னா செகண்ட் ஹாஃபில் இன்னும் கண்டிப்பாக நல்லா போகும். முடிஞ்ச வரையுமே வந்து டைட்டாக இங்கே மேட்ச் எடுத்துகிட்டு போவாங்க. முகமது அகமது, தேங்க்யூ ஸோ மச். அபுபக்கர் இக்பால், ஈரானியருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் 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 பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். மிஸ்டர் சிங்கிள், நைஸ் கேம். உல்ஃப் ஆல் சாட் பாரு பாய். அதான் ஓடிக்கிட்டே இருக்கே, என்ன பண்ணுறது? எஸ்டர்டே மேட்ச் என்ன ஆச்சு ப்ரோ? எஸ்டர்டே ஆக்சுவலாக மேட்ச் கிடையாது. எஸ்டர்டே ரெஸ்ட் டே. அஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் கிளப் கொஞ்சம் மேலே ஏறி இருக்காங்க. ஒரு சான்ஸ் இருக்கா? is going forward right now. சார் ஆக்சுவலாக கொய்யா செவன்ஸுக்கு இருந்தது ஒரு சான்ஸு, பட் அங்கே டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க அஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் கிளப். ஸோ ஃபார்வர்ட் ஆடி இருக்காங்க. ஆஹா, வெளியில் அடிச்சிட்டாங்க, வெளியில் போயிருக்கு. ஸோ ரைட் சைடில் கோல் பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா அஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒரு கோல் எடுப்பாங்க. அண்ட் லெஃப்ட் சைட் கொய்யா செவன்ஸ் இங்கே பால் எடுத்துகிட்டு போகணும். ஃபார்வர்ட் ஆகணும் அப்படின்னா கொய்யா செவன்ஸ்க்கு லெஃப்ட் சைட் தான். எஸ், அங்கே தான் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆஹா, செம்ம டிஃபென்ஸ் இங்கே, உண்மையிலேயே பர்ஃபெக்ட் டிஃபென்ஸுங்க. ஆஹா, விசில் ஊதிருக்காங்க இங்கே. ஆஃப் சைடுக்கான ஒரு விசில். ரெஸ்ட் டே எல்லாமே இல்லை ப்ரோ, ரெண்டு டீமும் டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கொய்யா செவன் பாஷித் ப்ரோ இருக்கீங்களா? யா இருக்கேன் ப்ரோ. ஏன் கமெண்ட்ரி கேட்குது இல்லை? ஆடியோ வேறு செக் பண்ணிக்கணும் அப்பப்போ. கேட்குது தாங்க, ஏங்க நீங்கள் வேறு. ஆஹா, ஹெட்டருக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சு. எஸ், ஒரு கோல் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் த ஃபர்ஸ்ட் கோல். கொய்யா செவன்ஸ் இங்கே ஒரு கோலை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் கோல் பிளேஸ் from Koya Sevens.
அற்புதமான கோல் இங்க. much needed goal, much needed timeல first halfலயே ஒரு கோலை பிளேஸ் பண்ணிருக்காங்க. கொய்யா செவன்ஸோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இன்னும் கூட உற்சாகமா அவங்கள உற்சாகப்படுத்தலாம். சவுண்ட் பத்தல, இன்னும் சவுண்ட். சூப்பர் சூப்பர். அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு அகைன். இஸ் கோல் இங்க போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோல் பிளேஸ்ட். அற்புதமான ஒரு கோல். எஸ் இங்க பால் வெளில அடிச்சிருக்காங்க. and let's we see the goal on the replay. சோ அழகா எடுத்துட்டு போனாங்க ஃபார்வர்ட். செம்ம கிக்குங்க. ரொம்ப கார்னர்ல போட்டிருக்காரு இந்த கோலை. 772 people are watching guys. Thank you so much. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நௌஷத் அஹ்மத் தேங்க்ஸ் ஃபார் ப்ராட்காஸ்டிங் கீப் ராக் அப்படின்னு இருக்காங்க. தேங்க்ஸ் அலாட் தேங்க்ஸ் அலாட். அண்ட் இங்கே அஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் கிளப் கண்டிப்பாக ஒரு கோல் இங்கே பிளேஸ் பண்ணி ஆகணும். பால் வெளியில போயிருக்கு. அஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் கிளப் கண்டிப்பா ஒரு கோல் பிளேஸ் பண்ணி ஆகணும். அஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் கிளப்போட சப்போர்ட்டர்ஸ் உங்க கையில தான் இருக்கு அவங்களோட கோல். முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்க. சான்ஸ் இருக்கு அஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் கிளப். நல்ல ஒரு டிஃபென்ஸ். So ஹெட்டர்ல அழகா இங்க டிஃபென்ஸ் பண்ணிருக்காங்க. and சான்ஸ் இருக்காங்க. இன்னொரு கோலுக்கு கொய்யா செவன்ஸ் going forward but நல்ல ஒரு சேவ் அங்க கோல். once again and த்ரோ பண்ணிருக்காங்க இங்க கொய்யா செவன்ஸ் கிட்ட பால் போச்சு. and right now Aslam Sports Club going forward. so இந்த சான்ஸை கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். கொஞ்சம் காம் அண்ட் கம்போஸ்ட் ஆடிட்டு இருக்காங்க. is going forward. chance இருக்கா இல்ல. once again defense. oh my god இங்க அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபவுல்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க. ஆஹா கண்டிப்பா சமாடி விழுந்திருக்கு. தயவு செய்து கமாலியத்தின் சைடு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வேண்டுவாத்தியம் நீங்க கொய்யா செவன்ஸ் எடுத்து அடிக்கணும். தயவு செய்து நமது வேண்டுவாத்திய குழுவினர் நமது நாகை பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கிறார்கள். வேண்டுவாத்திய குழுவினர் இங்கே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ ஜஸ்ட் இங்கே மேலே போயிருக்கு. ப்ரோ நீங்கள் எந்த டீம் ப்ரோ? அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நம்ம நடுநிலையாக இருப்போம் ப்ரோ. ரெண்டு டீமே கூத்த ஆடுறாங்க. ரெண்டு டீமே நல்ல என்னை பொறுத்தவரை ஃபேவரட் டீம் தான். ரெண்டு டீமே நல்லா ஆடி மேலே வந்திருக்காங்க. கொய்யா செவன்ஸ் வந்து வின் பண்ணாங்கன்னா கொய்யா பிரியாணி தருவாங்களா? அப்படி தராங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். இப்போயும் நான் அதை கோவுக்கு விட்டு போகிறேன் கொய்யா செவன்ஸுக்கு. இல்லை அஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து வின் பண்ணாங்கன்னா அதே கொய்யா கடையிலேருந்து பிரியாணி வாங்கி தருவாங்களா சொல்லுங்கள். அஸ்லாமுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்.
எஸ் இங்கே மேலே ஏறி போய்கிட்டு இருக்காங்க. சான்ஸ் இருக்கா? கொய்யா செவன்ஸ் ஓசி பிரியாணிக்காக அஸ்லம் தோக்கணுமா? இப்போ அஸ்லம் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அதே கடையில வாங்கி கொடுத்துருங்க, அவ்வளோதான். கொய்யா சமைச்சு ஜெயிச்சாங்கன்னா அவங்க கடையிலேருந்து பிரியாணி பார்சல், அவங்க சார்பா. அஸ்லம் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஜெயிச்சாங்கன்னா அதே கடையில் அஸ்லம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பா ஒரு பிரியாணி பார்சல். என்ன சொல்கிறீங்க ப்ரோ? உகாண்டா ஃபைசல் அகமது வாங்க. 900 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் நமது நாகை பாராளுமன்ற எம்பி அவர்களை கிளப்பின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த பேரிகேட் நம்ம விளக்குனீங்கன்னா உள்ள வழி இருக்கு, தெரியுது? அந்த அப்படியே இதுலேயே லைன்லேயே அப்படியே ஆடியன்ஸ் ஃபுல்லாக காட்டணும். பாஷித், உங்கள் நேம் சொல்லிட்டேன், உங்கள் நேம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் கொய்யா செவன்ஸ் இங்கே ஒரு கோல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அஸ்லம் ஸ்போர்ட்ஸ் கிளப் இன்னும் அவங்களோட கோல் வேட்டியை தொடங்கலை. கண்டிப்பாக தொடங்கியே ஆகணும், அந்த கட்டத்தில் தான் இருக்காங்க. இல்லாத பட்சத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மொத்தமாக சாதகமாக அமையும் கொய்யா செவன்ஸ்க்கு. என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். கிளி புரோட்டா உண்டு. கிளி புரோட்டா இருக்கா? கீதா யாருன்னு பண்ணாலும் கிளி புரோட்டா வாங்கி கொடுத்துருங்க, ட்ரீட் வச்சுருங்க. 30 நாள் மேட்ச்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கவர் பண்ணியிருக்கோமா, இதோட 16வது நாள். பார்த்துங்க, கிளி புரோட்டா சாப்பிடல, பிரியாணி சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல, நீங்கள் ட்ரீட் வைக்கிறீங்க. கூத்தானூர் சார்பாக கூத்தானூர் கமிட்டியோ இல்லைனா இன்றைக்கி வின் பண்ணுற டீம் வந்து கன்ஃபார்மாக ட்ரீட் வச்சுருக்கீங்க, பார்த்துக்கோங்க. எஃப்சிகே ஐஜிஎல் எனக்கு வாங்க நீங்கள் தான் வர மாட்டீங்க. இரண்டு அணியினரும் உள்ளூர் விளையாட்டு. எஸ், கண்டிப்பாக 2 டீமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேட்சஸுமே ஆடி மேலே வந்திருக்காங்க. 2 டீமுமே ஒன்றுக்கு சலைச்சதில்லை. கொய்யா செவன்ஸ் இங்கே ஒரு கோல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் கிளப் கண்டிப்பாக ஒரு கோல் பிளேஸ் பண்ணுவாங்க. ஃபுல் நேம் சொல்லுங்கள் ப்ரோ. பாஷித் சாதிக். டிஃபெண்ட் பண்ணி பால் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நேரம் கோல் கீப்பர்ட்ட தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டி பாக்ஸ்குள்ளே அடிச்சிட்டாருங்க, எங்கேயோ அடிச்சிட்டாருங்க. டிஜே செத்து. டிஜே தலைக்கு மேலே போய்கிட்டு இருக்கு பால். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் 4 ஹவர் பேச்சை போட்டு கப்பு கொடுப்பாங்க. அது எல்லா ஊர்லேயும் நடக்கிறதுக்கு வேர்ல்டு கப்லேயுமே அப்படி தான் நடக்கும். பேச்சு தான் முக்கியம். என்ன சொல்கிறீங்க? கோயிங் ஃபார்வர்ட் விசில் அடிச்சிருக்காங்க. இது கோல் கிடையாது, கோல் கணக்கில் வராது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட். டோன்ட் வரி, நைட் பார்ட்டி இஸ் தேர். பார்ட்டி மீன்ஸ் கிளி புரோட்டா தான் பார்ட்டியா? கொய்யா செவன்ஸ் விச் பிளேஸ்? 2 பேருமே கூத்தானூர். அதான் போட்டிருக்கேங்க, கூத்தானூர் ஸ்கோர் போர்ட்லேயே இருக்கு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஸ்பான்சர் ஆல் அல்நூர் பூதமங்கலம் முகமது அகமத் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ஸ்பான்சர் அண்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்த ஸ்பான்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். பாஷித் சித்திக் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே தயவு செஞ்சு கேட்காதீங்க. முகேஷ்
சாரி முக்ஷித். எங்கே ப்ரோ டைமை காணோம்? டைம் அடுத்த டோர்னமெண்ட்டில் பார்த்துக்கலாம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஒரு 10 செகண்ட் வந்து லேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்காங்க பாருங்கள். ஆளுக்கு ஒரு கை வச்சாலும் போதும். நான் இருந்த இடமும் தெரியாது தடமும் தெரியாது பார்த்துங்க. கொய்யா கீப்பர் கன்னியாகுமரி ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பாலில் உள்ள பேஷன் காரணமாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட். ப்ளீஸ் டோன்ட் மூவ் த கேமரா டூ ஃபாஸ்ட் அப்படின்னு இருக்கீங்க. எஸ், இதுக்குனே ஒரு தனியாக கேமரா போட்டிருக்கோம், ஒயர்லெஸ் கேமரா போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கேமரா எப்படி இருந்தது? நிறுத்தி நிதானமாக எடுத்துருப்பார். அவர் ஒரு வயதான மனிதர், 55 வயதை கடந்துட்டார். ஸோ அவரால் ஃபாஸ்ட்டாக திருப்ப முடியாது. நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக காட்டணும்னு சொன்னால் கூட அவரால் காட்ட முடியாது. பார்த்துக்கிறங்க. டெஃபினட்டாக ப்ரோ, ஷோ த பீப்புள்ஸ் சிட்டிங். கண்டிப்பாக. பட் வந்து அவங்க வந்து எதனா பண்ணணும், யார் சப்போர்ட்டர்னு சொல்லணும், எதனா சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். இது பால் வெளியில் போயிருக்கு. ஏன்னா அஸ்லாமுக்கு கோல் போடுற ஐடியா இருக்கா என்ன? ராபிட் வியூஸ் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் கோல் போடுவீங்களா போட மாட்டிங்களா, கோல் போடுற ஐடியா இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்கிறாரு. அவங்க என்ன போடக்கூடாதுன்னு வந்திருக்காங்க. இது பொறுமையாக இருங்க. ஃபஸ்ட் ஹாஃப் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக ஃபஸ்ட் மினிட் கோல் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பார்க்கலாம். வலைக்கும் சலாம். முகமது ரிஸ்வான். அமிதாப் பாபா? எனக்கு அமிதாப் பாபாக்கு என்ன சம்மந்தம்? 874 பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். புதுசாக யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் ஏன்டா அவனை பார்க்கணும்? நான் ஏன்டா நடுச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும்? அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு நம்மள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இஸ் கோயிங் ஃபார்வர்ட். இட்ஸ் நல்ல டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. கொய்யா செவன்ஸுக்கு இன்னொரு கோல் இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கோலை கிடைக்காத மாதிரி பண்ணியிருக்காங்க. பிரியாணி கொடுத்து மேட்சை ஃபிக்ஸிங் பண்ணிட்டாங்க பிரதர். அஷ்ரஃப் அலி, ஏன் ஒரு நியாயம் வேணாமையா? மேட்ச் ஃபிக்ஸிங்க்கு பிரியாணி கொடுத்து மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுறாங்களா? எப்படி எப்படிலாம் யோசிக்கிறீங்க? டான்ஸை போடுன்றீங்களா? தேங்க்யூ ஸோ மச் அல்நூர். ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது திருவாரூர் மாவட்ட விளையாட்டு துறை செயலாளர் ராஜா அவர்களுடைய அறிவிப்பு. அடுத்த மாதம் முதலமைச்சர் விளையாட்டு போட்டி தொடங்க இருப்பதால் கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் ஆன்லைனில் புக் செய்து கொள்ளும்படி உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறார் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி ராஜா அவர்கள். வர வாய்ப்பு கம்மி. கொய்யா பாய்ஸ் செக் போட்டுருக்காரா? வருதா? பொண்டாட்டி படம் தெரியாம வரும் ப்ரோசஸ்
நான் 10 செகண்ட்ல இது ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சு சொல்லு. பொதுமக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். எல்லா செயல்களுக்கும் துவக்கமாய் இருப்பது நல் எண்ணம் தான். அதுதான் அனைத்து காரியங்களையும் செயலாக்குகிறது, சிறப்பாக்குகிறது என்ற நபிமொழிக்கு ஏற்ப 11 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விளையாட்டை நடத்த வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்தோம். அதற்கு மிக சிறந்த அள்ளித்தந்த கனவான்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். மேலும் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும். அதற்கான ஆக்கமும் ஊக்கமும் பொருளாதார பணபலத்தையும் தருவதற்கு அல்லாஹ் எனக்கு அளித்திருக்கிறான். அதை சமூகத்திற்கு செலவு செய்ய ஆசைப்படுகிறேன் என்று அல்லூர் குழுமத்தினுடைய சேர்மன் எங்களுடைய அன்பு சகோதரர் RS அப்துல் ஹமீத் அவர்கள் அடுத்த வருடம் நடக்க இருக்கும் கால்பந்தாட்டத்தின் முழு செலவையும் தாங்களே ஏற்று நடத்தி தருவதாக முன்வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கூத்தாநல்லூர் கிளப், எங்களட் கால்பந்து கழகம், கூத்தாநல்லூர் பொதுமக்களின் சார்பாக இந்த நேரத்தில் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். தெரிய மாட்டாரு வருதா? செகண்ட் ஹாஃபுமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அஸ்லம் ஸ்போர்ட்ஸ் கிளப் இந்த ஹாஃபில் கண்டிப்பாக ஒரு கோல் போடலை அப்படின்னா அந்த ஃபைனலுன்ற வாய்ப்பை இழந்துருவாங்க. பட் கொய்யா செவன்ஸ் ஒரு கோல் லீடில் இருக்கிறதுனால அதை பற்றி கவலைப்படாமல் டிஃபென்சிவ் மோடில் ஆடினாலே இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே அவங்களோட பிளானாகவே இருக்கும்.
அண்ட் 1v2 மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க. சான்ஸ் ஃபார் கோலா. எஸ், நல்லா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆஹா, ஒரு கோல் மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆஹா, க்ளோசஸ்ட் டு த கோல் போஸ்ட். இங்கே நல்ல டிஃபென்ஸ், கோல் போகாமல் சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் கொய்யா செவன்ஸ் கோயிங் ஃபார்வர்ட். இந்த சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி ரெண்டாவது கோல் பிளேஸ் பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் மினிட் கோலாக இருக்குமா? இல்லை, டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. Once again, $773 people are watching, guys. முடிஞ்ச வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நல்ல த்ரோ இன் இருந்ததுன்னா கொய்யா செவன்ஸ் ஒரு கோல் பிளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. வெளியில் போயிருக்கு. பல வகையிலும் உதவி கொண்டிருக்கும் டிஏஎஸ் வேர் ஆர் யூ? நான் தான் இருக்கனே, பேசுறேனே, கேட்குதா இல்லையா கைஸ்? அவர்களை வருக என கிளப்பின் சார்பாக வரவேற்கிறோம். எஸ், கேட்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. செக் பண்ணிட்டேன், கமெண்ட் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஐயா ப்ரோ, பையில் என்ன கொய்யா பிரியாணியா? யார் பையில் வச்சுருக்கா கொய்யா பிரியாணி? நான் அதை பார்க்கணும். நல்ல ஒரு கிக்கு. நன்றி நன்றி. நாங்கள் பேசுகிறது கேட்கிறது, நீங்கள் பேசுகிறது கேட்கிறது. நன்றி. பத்திரிகையாளர்கள் அனைவரையும் வருவாய் என அன்புடன் வரவேற்கிறோம். ஸ்பேம் மட்டும் பண்ணாதீங்க. ஸ்பேம் பண்ணீங்க அப்படின்னா லைவ் கட் ஆகிடும். ஸ்பேம் மீன்ஸ் ஒரே மெசேஜை திருப்பி திருப்பி போடுறது. ஸோ ஸ்பேம் பண்ணாதீங்க முடிஞ்ச வரையும். ஆஹா, நல்ல ஒரு ஸ்டாப் அங்க. நல்ல சேவ் பா, அற்புதமான ஒரு சேவுங்க. கோயிங் ஃபார்வர்ட், மேலே போகணும், பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத. ஜஹபர் அலி ஒரு பட்டன் தாங்க, யாராவது அதில் ஹைட் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம். உங்களுக்கு புரிய மாட்டுது. கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. தட்ஸ் மீன் டெமோக்ரஸி. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலையிடுறதே இல்லை. கமெண்ட் நீங்கள் வந்து என்ன வேணால் போடலாம், பட் வந்து தப்பாக மட்டும் போடாதீங்க. அது என்னங்க வன்மம்? சரியான வன்மத்தில் அன்றைக்கி வந்து பவர் கட் ஆகி அன்றைக்கி செமிஃபைனல்ஸில் ஒரு ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வரல. அதுக்கு போட்டு அந்த வந்த பசங்களை போட்டு செஞ்சு விட்டுருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் போட்டு. ரைட்டு விடுங்க. 0-1 அப்படின்னு இருக்குது. ஸோ அஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் கிளப் கூத்தாநல்லூர்
ஒரு கோல் இங்கே கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணி ஆகணும். லைவ் பார்த்துருந்தீங்கன்னா அந்த லைட்டு பின்னாடி எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஸ்டேஜ் லைட், அதை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணால் நல்லாயிருக்கும் பில்லர்ஸில். வாழ்த்துக்கள் தாரிக், தேங்க்யூ ஸோ மச் ஜஹர் அலி. ஆடியன்ஸ் பையில் கையில் கொய்யா பிரியாணியா இருந்தால் நல்லா தான் இருக்கும். நல்ல டிஃபென்ஸ், நல்ல சவுண்டுங்க. பால் சாஃப்ட் லெக்கில் ரிசீவ் பண்ணுவார்னு பார்த்தோம், பட் செம்ம ஹார்டு. டம்முன்னு எழுகுது சவுண்டு. இன்னொரு சான்ஸ் இருக்கா கொய்யா செவன்ஸ் இன்னொரு கோல் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா? 2 டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க, 2 டிஃபெண்டர்ஸ் உடச்சி போடணும், அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் விசிலுமே அடிச்சிருக்காங்க, அடி விழுந்திருக்கா? ஃபவுல், கண்டிப்பாக ஒரு ஃபவுலுக்கான விசில் தான் இது. செமிஃபைனல் செகண்ட் லெக்கில் பவர் கட்டா? ஆமா ப்ரோ, பின்ன இல்லையா? அஃப்சர், ஓ அஃப்சர், நீங்கள் தான் மெசேஜ் பண்ணியிருந்தீங்களா இன்ஸ்டாகிராமில்? ஐம் சாரி, டக்குன்னு ரீப்ளே பண்ண முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியான ஒர்க்கு, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வேறு மாதிரி போயிட்டு இருந்தது. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் செட்டப் எவ்வளோ பெரிய செட்டப், ஸ்டேஜ் எவ்வளோ பெருசு, டிஜே அப்புறம் ஆடியோ செட்டப், அது எல்லாமே அந்த இதில் நம்மளும் கொஞ்சம் இன்டெகிரேட் ஆகி மிங்கிள் ஆகி போடணும்ல. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஐயோ, ஸோ அதனால தான் மெசேஜ் பண்ண முடியல. பட் பார்த்தேன், பார்க்குறதுக்கு டைம் இருக்குது, மெசேஜ் பண்ண டைம் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு எனக்கு மேலே மொபைலில், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. உள்ளே போய்ட்டு மெசேஜ் பண்ண முடியல. இப்போ இந்த ஃபைனல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் கேட்டது ஃபைனல் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்க, லைவ் இருக்கான்னு கேட்டீங்க. அதான் வரப்போதே இன்னும் 5 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். 918 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். கீப் லைக், கீப் ஷேர், கீப் சப்போர்ட். முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சான்ஸ் இருக்கா கொய்யா செவன்ஸ்? ஆஹா, நல்ல பிளாக்குங்க, செம்ம சேவு, நல்ல சேவு. இல்லைனா கன்ஃபார்மாக அந்த ஒரு கோல் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க, 2வது கோலை இங்கே கொய்யா செவன்ஸ். ஆனால் செம்மாட்டிங்க கோல் கீப்பருக்கு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட என்னை தாண்டி தொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு கோல் போஸ்ட்டை தொடுங்க பார்க்கலாம்னு நின்ட்டார் அவர், பிளாக் பண்ணிட்டு. சிரிக்காமல் சொல்லுங்களா? ஏங்க 2 செமிஃபைனல் நடந்துச்சா? ஆக்சுவலாக ஒரு செமிஃபைனல் நான் வரலையா, அந்த செமிஃபைனல் சொன்னேன். ஆக்சுவலாக இன்னொரு செமிஃபைனல் செகண்ட் லெக்லேயுமே அது பவர் கட்டாக தான் ஆச்சு. இடையில ஓடிட்டே இருக்கும்போது பவர் கட் ஆச்சு. அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், என் ஸ்டீம் கூட கொடுக்காம ரிசல்ட்டு சொல்லாமல் போயிட்டோம். அதுவுமே பவர் கட்டு. அதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரியில் இல்லை ஒரு நாள், ஃபஸ்ட் லெக்கில் ஐ திங்க் ஸோ, நான் இதில் இல்லை, கமெண்ட்ரியில் இல்லை, அன்றைக்கி தான் சொல்கிறேன். அன்றைக்குமே பவர் கட் ஆகிடுச்சு. அதில் ஒரு 5 நிமிஷம் வரலைங்க, அன்றைக்கி தான் பார்த்தேன். ஓகே, இத்தனை பேர் இருக்காங்கப்பா, இவ்வளோ பெரிய உண்மத்தோட, அது நம்ம மேலே நான் என்னங்க பண்ணேன்? ஆஹா, இங்கே இன்ஜூர் ஆகிருக்கு. அதிரே மீடியா ப்ளீஸ் அகைன் ரீப்ளே. ஓகே, போட்டுடலாம் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், சரியான அடிங்க. வார்டு வந்து சென்டராக உட்காந்துட்டாரு பிளாக் பண்ணுறதுக்கு. 9:56 நேரலை அப்படின்னா 956. ஐ டோன்ட் நோ இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. 956 நேரலை அப்படின்னா அவ்வளோதான், பேட்டரி பிடிக்கிட்டாங்க. வீடியோ மக்கள் இதெல்லாம் சகஜம். எல்லாம் ஓகே. ஏன் ப்ரோ டெலிட் பண்ணேன்? சிம்பிள் ப்ரோ, யூடியூப் வயலேஷன் இருக்குது, யூடியூப்பில் பாலிசி இருக்குது, இந்த மாதிரி வைலண்ட்டான கண்டென்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு. டெஃபினட்டாக மேனுவல் செக்கிங்லாம் கிடையாது, எல்லாம் ஆட்டோமேஷன் செக்கிங். இது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யூடியூப்பில் தெரிஞ்சு என் சேனலை தூக்குறதுக்கு அது நானே ப்ரைவேட்டில் போட்டு போயிடலாம். ரொம்ப சிம்பிள். இது நிறைய பேர் ஃபோன் அடிச்சே கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே சொல்லிட்டேன். இப்போ கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, ஸோ கண்டிப்பாக அதை சொல்கிறேன்.
டியூ டு த பாலிசிஸ் ஆஃப் யூடியூப், அதாவது யூடியூப்போட பாலிசி காரணமாக மட்டும்தான் அது ப்ரைவேட்டில் போட்டோம். டிலீட்லாம் பண்ணல, ப்ரைவேட்டில் தான் இருக்குது. ரெண்டு மூணு தானடா பார்க்க முடியாதுன்றீங்களா? டெலீட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ப்ரைவேட்டில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த ரீசன் அதுதான். தம்பி தாரிக்கு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியா கொடுங்க. இதே தான், தாரிக்குன்னு போட்டிங்களா வந்துடும். THARIC அசீஸ், அதுதான். ஓ 956. ஓ இது கிட்டத்தட்ட 1000 பேர் தொட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கான லைவில். நம்ம சேனலில் இதுவே வந்து அதிகபட்ச லைவ் வியூஸு. ரொம்ப நன்றி. இப்படிப்பட்ட ஒரு டோர்னமெண்ட் கிடைக்கிறதுக்கு வந்து நம்மளும் கொடுத்து வச்சுருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு பிளேயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் இவ்வளோ பெரிய க்ரௌடு மத்தியில் ஆடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லா இடத்துலையும் அமைஞ்சிடாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ எங்க மாடிலாம் நின்று பார்க்குறாங்க. எங்கே அந்த நம்ம கேமராமேன் தம்பி அவங்களாம் எடுத்து விடுங்க தம்பி. அங்கே பாருங்கள், மாடியில் இருக்காங்க பாருங்க. நீங்கள் பாட்டுக்கு ஜன்னல் கிணறுலாம் பிடிச்சி ஜூம் பண்ணி விடாதீங்க. சும்மாட்டா இதில் எடுங்க, மாடியில் எடுங்க. அப்படியே கேமரா ஆன் பண்ணுங்க, டிரான்ஸ்மிட்டர்லாம் ஆன் பண்ணுங்க. டப்புன்னு அது அங்கே பாருங்கள், எல்லாம் வீட்டில் நின்றுட்டு இருக்காங்க. Again coming to the match, 11th volleyball match, 50K please coming to the broadcasting Madurai. Definitely we will be there. இன்வைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருப்போம். டெஃபினட்டாக அதுக்குன்னு ஒரு பத்திரிக்கை வச்சு வெத்தலை பாக்க வச்சு இல்லாமல் கூப்பிடுவாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இன்வைட் மீன்ஸ் வந்து போட்டுக்கலாம் பாடு, ஒரு பர்மிஷன், அவ்வளோதான். அஃப்சர் யா பா சரியான கேஸுங்க. ஏய் யாருங்க அது? அழகான ஒரு சேவ், செம்மையா சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. யூடியூப்ல பாருங்க, ரீப்ளே போடுறோம். எங்கேயோ தூக்கி அடிச்சிருக்காருங்க. நல்ல டிஃபென்ஸா. யார் பாய் வின் பண்ணுவா என்ன கேட்டிங்கன்னா, இப்போ கொய்யா செவன்ஸ் ஒரு பாயிண்ட் லீடிங்கில் இருக்காங்க. அதன்படி ஸ்கோர் படி பார்த்தீங்கன்னா அவங்க தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 90% இருக்குது. ஸோ அந்த வின்னிங் பர்சன்டேஜ் கம்மி ஆகணும் அப்படின்னா ஒரு கோல் இங்கே அடிச்சே ஆகணும். ஒரு நல்ல டிஃபென்ஸ் இங்கே ஒன்ஸ் அகைன் கொய்யா செவன்ஸ் கிட்டே இருந்து. ஹவு மச் காஸ்ட் ஃபார் த ப்ராட்காஸ்டிங் ப்ரோ இது பப்ளிக்கில் கேட்கக்கூடிய கேள்வியா? இதுக்கு பப்ளிக்கில் ஆன்சர் பண்ணுமா? நான் இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் கிடையாது ப்ரோ, ஃப்ரீ தான் ப்ரோ. ப்ராட்காஸ்டிங் ஃப்ரீ தான். நீங்கள் 30 நாள் ஒரு வருஷமாக ஃபுல்லாக மேட்ச் நடத்திட்டே இருங்க, ப்ராட்காஸ்டிங் வந்து ஃப்ரீயாக போட்டுருவோம். இந்த பதில் உங்களுக்கு எப்படி இருக்குது? நம்புகிற மாதிரி தான் நம்புங்க. நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னா நம்பாதீங்க. அல்நூர் ஸ்பான்சர்ட், எஸ் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் அல்நூர் குத்தாநல்லூர் அதிரேமிரியா. ஹி வில் காண்டாக்ட் யூ ப்ரோ. டெஃபினட்டாக அதெல்லாம் பண்ணனா நீங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு மெசேஜ் மட்டும் மூடுங்க, வந்துடுறேன். ஐயோ வெளியில் போயிருக்கு, கோல் மிஸ் ஆகிருக்கு நம்மளோட. இந்த வந்துட்டா அப்படி எங்கே உட்காந்து இங்கே பாருங்க எப்படி உட்காந்து பார்க்குறாங்க பாருங்க. காம்பவுண்ட் சோரெல்லாம் உட்காந்து பார்க்குறாங்க. போலீஸ் கேஸ் ஆகிட போகுதுங்க. பக்கத்து வீடுக்கு அது உள்ள ஜன்னல்லேருந்துலாம் பார்க்குறாங்க பாருங்க. க்ரௌடு வேற மாதிரி இல்லைங்க. ஒரு தெருவில் இருந்து எங்கேருந்தோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை நான் காமிக்க சொல்கிறேன். ரொம்ப ஜூம் பண்ணாதடா. ரொம்ப ஜூம் பண்ணாத. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாடியிலலாம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அஸ்லம் பாய்ஸ் கோல் போடுங்க. எஸ், கண்டிப்பாக கோல் போட்டே ஆகணும். குவைத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். சூப்பர் 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 சூப்பர். அடுத்த வருடமும் கால்பந்து நடக்கும். எஸ், கண்டிப்பாக. அண்ட் நம்ம சீஃப் கெஸ்டஸ் ஆர் கம்மிங் இயர். ஆஹா, ஒரு 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 ஹீட்டட் மொமெண்ட் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஈச் ஒன்னாக இருந்தால் கொஞ்சம் மேட்ச் நல்லா போகும் கைஸ். கண்டிப்பாக அது உண்மைதான். கூத்தாநல்லூர் கால்பந்து நாட்ட சிறருக்கு கண்டிப்பாக வருவேன் என்று உறுதி கூறி இப்போது வருகை தந்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய தஞ்சை சரக டிஏஜி மரியாதைக்குரிய ஜியாவுல் ஹக் ஐபிஎஸ் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். கேமரா மைக் ஆன் பண்ணிடுறேன். இந்த சைடு அவர் ஏன் மேலே போய் உட்காந்துருக்காரு? எப்படி காட்டுறாங்க? அப்படியே நம்மளை காட்டுறாங்க. ஏய், இங்கே நம்மளை காட்டுறாங்க. Once again, the match start ஆயிருக்குது. Kindly don't zoom nearby the homes. That is not right. இல்ல அது கரெக்ட் தான். இல்லை ஜஸ்ட் அங்கெல்லாம் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வேற ஒன்றும் இல்லை. அது வந்து நார்த் ஈஸ்டா எந்த சைடுன்னு தெரியாது. கண்டிப்பாக ஆஹா எங்கேயோ அடிச்சுருக்காருங்க. ஜஸ்ட் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு ஒரு செகண்ட் கிளிப் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒன்ஸ் மைக்ரோ செகண்டில் அங்கெல்லாம் நின்று பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க. ஒரு பெரிய லெவல் மேட்ச் அப்படின்றத ஒரு சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு ஷாட் தான் நம்ம கிடச்சிது. ஸோ டப்புன்னு நம்ம காமிச்சிட்டோம். வணக்கம் மாப்பிள்ள, திருச்சியிலேருந்து வாங்க வாங்க வாங்க. அஃப்சல் மேல 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 இன்னொரு கோலுங்க. இதை விட ஒரு பெரிய மொமெண்ட் ஃபைனல்ல இருக்கவே இருக்காது. வாட் a goal, what a goal. Back to back goals இங்க கொய்யா செவன்ஸ். ஃபைனல்ல இப்படி இருக்கணும்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க இங்க கொய்யா செவன்ஸ்.
fantastic goal once again. காப்பிரைட் கன்ஃபார்ம். என்னங்க மேட்ச்? ஆமாங்க ஆமாங்க முடிச்சு விட்டாங்க போங்க, வேற வழியே கிடையாது. காப்பிரைட் இருந்துதான். ஆனால் நல்ல ஒரு மொமெண்ட்டு, நல்ல செரிஷ் ஆச்சு அந்த மொமெண்ட்டு. 1K people are watching. Thank you so much. Thank you so much. Muhammad Shadi, you are the main pillar for this tournament. இந்த வார்த்தையில கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. கால்பந்தாட்ட பரிசீலனையாளர்களின் சிறப்பு அழைப்பாளர்கள் அல்லூர் காஃபி மரியாதைக்குரிய RS அப்துல் ஹமீதன் அவர்களையும் மற்றும் மிஸ் பண்ணிட்டாங்க. தஞ்சை சரக DIG மரியாதைக்குரிய ஜாவுல் ஹக் IPS அவர்களையும் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூண்டி K கலைவாணன் அவர்களையும் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப க்ளோஸா போனாங்க, ரொம்ப க்ளோஸா போய் ஒரு டிஃபென்ஸ். செல்வராஜன் அவர்களையும் மற்றும் மணக்கண்டா மாப்பிள்ள நேம் வச்சு கமெண்ட் படிக்க மாட்டீங்களோ? மணக்கண்டா மாப்பிள்ள நீங்க பேர் வச்சிருக்கீங்களே. வாட் இஸ் த மேட்டர்? வை காப்பிரைட்டா? அத்ரங்க மதிரட்டுமேனு பாட்டு போட்டாங்களே அதுதான். யோசிக்காம வீடியோவை டெலிட் பண்ணி போட்டுருவாங்க யூடியூப்ல. மோசமான பசங்க யூடியூப். உங்க டீம் காட்டுங்க தாரிக் ப்ரோ. கண்டிப்பா. ஆக்சுவலாக என்னன்னா கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவானுங்க, வேற ஒன்றும் இல்லை. வந்து நில்லுங்கடாலும் நிற்க மாட்டானுங்க. ப்ரோ நாளைக்கு மேட்ச் இருக்கா ப்ரோ? ப்ரோ ஃபைனல் ப்ரோ. மரியாதைக்குரிய மாவட்ட SP அவர்களை வருக வர என அன்புடன் வரவேற்கிறோம். 1K people are watching. நம்ம சேனலை ஏதாவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. கோயிங் ஃபார்வர்ட். ஒரு கோலுங்க, ஒரு கோல் பிளேஸ் பண்ணுங்க. அஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒரு கோல், அதுக்கப்புறம் ஒரு கோல் பிளேஸ் பண்ணி மேட்ச் சமன் பண்ணுங்க. வாய்ப்பே இல்லைங்க, எங்கேயோ அடிச்சிருக்கிறாங்க. பால் வெளியில போயிருக்கு. சூப்பர் பிளாக் ஒய்யானின் கோல்கீப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் சிங்கிள் இல்லைங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கமெண்ட் படுன்னு ஓடிட்டே இருக்கா, அதனால தான் படிக்க முடியல. மிஸ்டர் சிங்கிள் என்ன சொல்லியிருக்கீங்க? அஸ்லாம் அண்ட் மலபாருக்கு மேட்ச் முடிஞ்சு ப்ரோ. அலுவலர்கள் இருந்தாலும் கால்பந்தாட்ட மீது உள்ள பிரியத்தால் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பே வாக்குறுதி கொடுத்து இன்றைய வருகை தந்துள்ள மாவட்ட SP சார் அவர்களுக்கு கிளப்பின் சார்பாக மனமான நன்றி. பால் வெளியில போயிருக்கு, சான்ஸ் இருந்தது. பல வகையிலும் உதவி செய்து வரும். செமி 2 வச்சா அதில் ஒரு லாஜிக் இருக்கு. ஃபைனல்லாம் வந்து ஒரு ஃபைனல் நச்சுன்னு நறுக்குன்னு ஒரே ஃபைனல். அன்புடன் வரவேற்கின்றோம். பவின் ஹாய். கொய்யா கன்ஃபார்ம் தானே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஐ டோன்ட் நோ அபவுட் திஸ். மேட்ச் முடிகிற வரையும் இது சொல்லக்கூடாது. ஆஸ் அ கமெண்டேட்டராக எதுவுமே நான் சொல்லலை. மேட்ச் முடிவுக்கு வந்திருக்கு, இப்ப சொல்லலாங்க. கொய்யா செவன்ஸ் வான் தி டைட்டில். What a moment! What a great moment! உடனடியாக மைதானத்தில் அணிந்தவர்களை அவங்களே கேட்டுக்கொள்கிறோம். பரிசீலனை இங்கே தொடங்கி இருக்கிறது.
நான் வச்சிருந்த ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன்.